குழம்போட குழம்பு இருக்கும், நான் அந்த ரசத்துக்கு போறேன்னு கிளம்பி வந்துட்டேன் இந்த அம்மா. பரிவேஷயந்தியஸ்தத்கித்வா. இது ஹாஸ்யத்துக்காக சொன்ன விஷயம் இல்லை. மகாபெரிவா தரிசனத்துக்காக ஒரு பரிசாரகர் போனார். நமஸ்காரம் பண்ண பேரு ஊரை தான் சொன்னார். எத்தனை நாளா இந்த தொழில் இருக்கேன்னு கேட்டா பெரியவா. 50 வருஷமா சமைச்சிட்டு இருக்கேன். அப்ப சமையல் இருக்கக்கூடிய நெடுவிஷயம் எல்லாம் உனக்கு தெரியும்னு சொல்லு. பெரியவா அப்படி ஆரம்பிச்சாலே எங்கேயோ போய் முடிய போறதுன்னு அர்த்தம். எனக்கு ஒரு சந்தேகம் தான் பெரியவா, குழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். நம்ம நாட்டில் ஸ்திரீகளே 50 வருஷமா சமைச்சிருக்கா, ரொம்ப நன்னா சமைக்கிறா, கைமணம் நன்னா இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னு கேட்டா இதை போய் தீரியை போய் அனலைஸ் பண்ணி டைசெக்ட் பண்ணி சொல்ல முடியுமோ? ரொம்ப சிரமம். இவர் கையை கூப்பிட்டு பேசாமல் என்ன குழம்பு ரசம் எதுவும் வேண்டாலும் இத்தனை பொரிய சாப்பிட்டு உட்காந்துருக்கு இந்த பிரம்மம், குழம்புக்கும் ரசத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கறது இந்த பிரம்மம் என்ன சொல்றது? பெரிய வாசம் தான் ரொம்ப சுலபம்பா. குழம்புக்கு தான் அவசியம், ரசத்துக்கு தான் தேவையில்லைன்னா. அதாவது சம்பிரதாயம் எப்படின்னாக்க தான் இல்லாமல் குழம்பு வைக்கிறது இல்லை. ஒன்று அந்த காலத்தில் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் கிடையாது. அதனால சீசனலாக கிடைக்கக்கூடிய கறிகாய் தான் உண்டு. ஏதோ கறிகாய் கிடைக்காம போயிட்டா ஏதாவது இருக்கணுமேனு வெயில் காலத்தில் கோடை காலத்தில் வத்தல் தான் போட்டு வச்சுருவா. இந்த சாம்பார் வடான்னு ஒன்று போடுவார், ரொம்ப நல்லா இருக்கும். அது வேறு விஷயம். அது ஒன்றும் இல்லைன்னா ஒரு வத்த குழம்புல ஒரு அப்பளாத்தையாவது 4 உள்ளதாக கிழிச்சு அப்பளாத்தை போட்டுடுவா, அந்த வத்த குழம்புல போட்டுடுவா. அதாவது நம்ம பாட்டி காலத்துடைய சமையல் இப்போ யாரும் போடுறதா தெரியறது இல்லை. அந்த மாதிரி தான் இல்லாமல் குழம்பு வைக்கப்படாது. ஆனால் ரசத்துக்கு அப்படி இல்லை. நீங்கள் தக்காளி இருந்தால் போடலாம், இல்லைனாக்க ஜீரா ரசமாக வைக்கலாம், மிளகு ரசமாக வைக்கலாம், எலுமிச்சை ரசமாக வைக்கலாம், அரைச்சி விட்டு மைசூர் ரசமாக வைக்கலாம். எத்தனையோ விதமான ரசங்கள் தான் இருக்கு. அதாவது தாற்பயம் என்னன்னா, தான் இருக்கிற மட்டும் தான்கிற எண்ணம் இருக்கிற மட்டும் வாழ்க்கை ஒரு குழம்பு. தான் இல்லாம போனாதான் ரசம். நானும் பாரத தேசம் முழுக்க 50 வருஷமா சுத்தின்னு இருக்கேன், பல தாய்மார்கள் கையாக சாப்பிட்டுருக்கேன். இது மட்டும் ரசம் பண்ற போது உங்களுக்கு தெளிவா வேணுமா, கலக்கி விடலாமான்னு கேட்பா. உங்களுக்கு தெளிவா குழம்பு வேணுமான்னு இனி மட்டும் எந்த அம்மாவும் கேட்டதே கிடையாது. தெளிவா இருந்துச்சுன்னா அது குழம்பு இல்லை. இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் இன் டர்ம்ஸ். குழம்புனாக்கா அதுக்கு வேணுங்கிற விஸ்காசிட்டி இருக்கணும், அது கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். ரொம்ப தெளிவா இருந்தா குழம்பா இருக்காது. அதாவது நான்கிற எண்ணம் இருந்தா அது வாழ்க்கையே ஒரு குழம்பு. அந்த எண்ணம் இல்லாம போயிடுச்சுனாக்க தெளிவா இருந்துட்டாக்க ரசமா இருக்கு. இது சாப்பாட்டிலேயே ஒரு பெரிய வேதாந்த கருத்தை பெரிய அப்படி உபதேசம் பண்ணிட்டா. நான் தமிழ்நாட்டு சம்பிரதாயத்தில் சொல்லிட்டு இருக்கேன். கேரளாவில் என்ன பண்ணிட்டா, முறமுறத்தை பாடி இந்த பாடே வாழ்ந்தான்னு சொல்லிட்டு அவ தான்னு சொல்றது இல்லை, குழம்புன்னு சொல்றது இல்லை. அவ கூட்டான்னு சொல்லிடுவா, கஷ்டம்னு சொல்லிடுவா. அதனால இந்த தானு குழம்பு இந்த 2 வார்த்தையும் அவள் டோட்டலாக அவாய்டே பண்ணிவிடுறா. கான்வர்சேஷன் தான் அவாய்டே பண்ணிவிடுறா. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அதை வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க இந்த குழம்போட குழம்பு இருக்கும், அந்த ரசத்துக்கு போறேன்னு அவள் கிளம்பி வந்துட்டால்